மாயாஜால கண்ணாடி எரிகள் மற்றும் உயரமான பனிமூடிய மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் அமைதியான ராஜ்யத்திலும் எல்டன் கிரெஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு பழைய கோட்டை இருந்தது. கோட்டையில் 100 ஆண்டுகளாக யாரும் வசிக்கவில்லை. ஆனால் கிராமவாசிகள் அது சபிக்கப்பட்டதாக நம்பினர். இரவில் விசித்திரமான விளக்குகள் மற்றும் காற்றில் ஒலிக்கும் குரல்கள் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அருகில் உள்ள கிராமத்தில் எலாரா என்ற துணிச்சலான மற்றும் ஆர்வமுள்ள பெண் தனது பாட்டியுடன் வசித்து வந்தார். எலாரா புராணங்களை விரும்பினார், மேலும் கிராம நூலகத்தில் பழைய புத்தகங்களை அடிக்கடி படித்தார். ஒரு கதை அவளை மிகவும் கவர்ந்தது. எல்டன் கிறிஸ்டின் மாயாஜால கண்ணாடி. இதயம் தூய்மையானவர்களுக்கு உண்மையை வழங்குவதாகவும் பேராசை கொண்டவர்களுக்கு பைத்தியக்காரத்தனத்தை வழங்குவதாகவும் கூறப்படும் ஒரு மந்திர கண்ணாடி. ஒரு புயல் நிறைந்த இரவில் எலாராவின் பாட்டி நோய்வாய்ப்பட்டார். அவள் காய்ச்சலுடன் கூடிய கனவுகளில், கண்ணாடி, எலாரா, உண்மை உள்ளே இருக்கிறது என்று முணுமுணுத்தாள். தன் பாட்டிக்கு உதவ தீர்மானித்த ஏலாரா நிலவொளி மற்றும் அவரது உள்ளுணர்வால் மட்டுமே வழிநடத்தப்பட்டு எல்டன் கிரெஸ்ட் கோட்டையை நோக்கி புறப்பட்டாள். இரும்பு கதவுகளை சுற்றி கொடிகள் சூழ்ந்திருந்தன. நீண்ட காலமாக கைவிடப்பட்ட மண்டபங்களுக்குள் அவள் நுழைந்த போது ஆந்தைகள் கூச்சலிட்டன. ஓவியங்கள் அவளை அமைதியாக பார்த்தன. காற்று மறந்து போன நேரத்தைப் போல மணந்தது. கோட்டைக்குள் ஆழத்தில் கண்ணாடியை அவள் கண்டாள். உயரமான தங்க சட்டகத்துடன் அதன் மேற்பரப்பு தண்ணீரைப் போல மின்னியது. அவள் அருகில் வந்ததும் கண்ணாடி அவள் பெயரை முணுமுணுத்தது. எலாரா, உன் கேள்விகளுக்கு பதிலாக உண்மையை பரிமாறிக்கொள்வாயா? அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தலையசைத்தாள். திடீரென்று அறை நகர்ந்தது. அவள் காட்சிகளைக் கண்டாள். ஒரு மறைக்கப்பட்ட கடந்த காலம். அவளுடைய பாட்டி ஒரு காலத்தில் எல்டன் கிறிஸ்டின் இளவரசி என்பதை கண்ணாடி வெளிப்படுத்தியது. இளவரசி தனது காதலை மறுத்தபோது பொறாமை கொண்ட ஒரு மந்திரவாதியால் ராஜ்யம் சபிக்கப்பட்டது. தன் மக்களை காப்பாற்ற அவள் கண்ணாடியை மறைத்து தன் அடையாளத்தை அழித்து விட்டாள். பின்னர் கண்ணாடி எலாராவுக்கு ஒரு தேர்வை வழங்கியது. சாபத்தை உடை, ஆனால் உன் குடும்பத்தின் அனைத்து நினைவையும் இழந்துவிடு, அல்லது திரும்பி வா, உண்மை என்றென்றும் மறைந்துவிடும். எலாரா கனத்த இதயத்துடன் சாபத்தை உடைக்க தேர்ந்தெடுத்தாள். கோட்டை பிரகாசமான ஒளியில் ஒளிர்ந்தது. ஓவியங்கள் உயிர் பெற்றன. ஆவிகள் ஆரவாரம் செய்தன. நிலம் மீண்டும் ஒரு முறை சுவாசித்தது. ஆனால் அவள் கிராமத்திற்கு திரும்பிய போது அவளை யாரும் அறியவில்லை. அவளுடைய பாட்டியின் வீடு காலியாக இருந்தது. அவள் அனைவருக்கும் அந்நியனாக இருந்தாள். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அவள் கனவில் கண்ணாடியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. நன்றி இளவரசி எலாரா. கதையால் பெறப்படும் ஒழுக்கம். சில நேரங்களில் மிகப்பெரிய மர்மங்கள் தியாகத்தின் மூலம் தீர்க்கப்படுகின்றன. மேலும் தூய்மையான அன்பு என்பது பதிலுக்கு எதையும் கேட்காத ஒன்று.